நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பொய்யுரைக்க தெரியாத, பொய்யாக நடிக்க தெரியாத ராசிகள்ல முதல் ராசியா வரக்கூடியது விருச்சிக ராசியில பிறந்தவங்க தான். ஸோ உங்களுடைய நெருங்கிய உறவாகவே இருந்தாலும் தப்புனா தப்புன்னு நேர்பட சுட்டி காட்டக்கூடியவர்கள் இல்லை. அதனால தான் உங்களை சுற்றி அதிகமான உறவுகள் நண்பர்கள் இருப்பது அரிது. சரிங்களா? சரி, அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் கூட இருந்து சில பேரை நம்பி அவர்களுமா துரோகத்தை நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். அப்படி கருப்பு ஆடுகள் மாதிரி இருந்து உங்களுக்கு பகையும் பழியும் துரோகம் செய்யக்கூடியவர்கள் யார்? சில பேர் உங்ககிட்டையும் கைகாட்டி கொடுத்து உங்களையும் வழி நடத்த உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கைகாட்டிகள் யார் அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்க போறோம். உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு பதிவாக இருக்க போது. ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க. இங்க எல்லாருக்குமே நல்லவனாக இருக்க முடியாது. ஏன், உங்களையே சில பேர் நல்லவன்னு சொல்லுவாங்க, சில பேர் கெட்டவன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருப்பவர்கள் உங்களுக்கு கெட்டவர்களாக மாறுவதற்கும், மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக இருப்பவர்கள் உங்களுக்கு நல்லவர்களாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம். இது இயற்கையினுடைய விதி. தெளிவா புரிஞ்சுங்க. அப்படி யாரும் எப்பொழுதும் முழுமையான நல்லவனாகவும் முழுமையான கெட்டவனாகவும் இருக்க போவதில்லை. இதை தெளிவா புரிஞ்சுங்க. அப்படி இயற்கையின் விதியில் உங்க கூட இருந்து உங்களுக்கு துரோகம் தோல்வி ஏற்பட அவர்கள் காரணமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த கருப்பாடு மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் யாரார்? அதுல முதல்ல வரக்கூடியது இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில பிறந்தவங்க, அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள், அல்லது வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டு தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய முயற்சியில், உங்களுடைய கௌரவத்தில், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி வாய்ப்பில் அவர்களுடைய துரோகமோ அல்லது அவருடைய முட்டுக்கட்டையோ உங்களுக்கு இறக்கும். சரிங்களா? இது ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ இந்த கடகராசி கடகலகில் பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். இதற்கு அடுத்து மேச ராசியில பிறந்தவங்க அல்லது மேச லக்னத்துல பிறந்தவங்க உங்களை கடங்காரனாக்குவதில், அல்லது உங்களுக்கு ஒரு நோய் பிரச்சனை வருவதற்கு, அல்லது உங்ககிட்ட எதிரியாக அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா துலாம் ராசியிலோ துலாம் லக்னத்திலோ பிறந்தவர்கள், அவர்கள் மூலமாக அதீத விரய செலவுகள், உங்க நேரம் விரயம் மாறுது, தேவையில்லாமல் உங்களுடைய பயணங்கள், தேவையில்லாத பொருட்செலவு, இதெல்லாம் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துல பிறந்தவங்க. ஸோ இவங்கள் மூலமாக தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஸோ இந்த 4 ராசி கடகம், மேசம், மிதுனம் மற்றும் துலாம், இந்த ராசியிலோ அல்லது இந்த லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு ஏதாவது ஒரு உறவாக அமைந்தாலும் அல்லது நண்பர்களாக அமைந்தாலும் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு சில கெடுபலம் நடக்க அவர்கள் காரணமாக இருப்பார்கள். இது இயற்கை. மற்றவங்களுக்கு அவங்க நல்லவர்களா இருந்தாலும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வரும்போது மட்டும் அவங்க சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுவார்கள். இதற்கு வாய்ப்பு அதிகம். இது இயற்கை. ஸோ அதே நேரத்துல உங்களுடைய விருச்சிக ராசிக்கு யார் உங்களுக்கு கைகாட்டியாக நல்ல வழியை காட்டக்கூடியவர்கள், கை கொடுத்து காப்பாற்றக்கூடியவர்கள், வாழ்க்கையில வழித்துணையாக நல்ல ஒரு வழித்துணையாக வரக்கூடியவர்கள் யாரார் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல மகர ராசி மகர லக்னத்துல பிறந்தவங்க. முக்கியமான தருவாயில் உங்களுடைய வெற்றியை பெறுவதில் அவருடைய பங்கீடு, அவருடைய உதவி கண்டிப்பான முறையில் இருக்கு. நிலம், சொத்து தகராறு, கூட பிறந்தவங்க தகராறு, இந்த மாதிரி பிரச்சனை தீர்க்கக்கூடிய நபர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஸோ உங்களுடைய வெற்றிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த மகர ராசியில் மகர லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு அதிகம். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மீன ராசியில பிறந்தவங்க. நிச்சயமா அவங்களுடைய காதல், கல்யாணம், முக்கியமான உங்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல அவருடைய பங்கீடு, தலையீடு, உதவி நிச்சயமான முறையில் இருக்கும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தருவதில் அவர்கள் உறுதியான முறையில் இருப்பாங்க. அது இந்த மீன ராசி அல்லது மீன லக்னத்துல பிறந்தவர்கள். இதற்கு அடுத்தபடியா பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க. ஸோ இவங்க கிட்ட கண்டிப்பா நல்ல ஒரு நட்பு, நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும். ஸோ உங்களுக்கு சக தோழனாக இவர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. இவர்கள் தாராளமாக நீங்கள் நம்பலாம். இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா கன்னி ராசியில பிறந்தவங்க. ஸோ இந்த கன்னி ராசிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் என்பது கிடைக்கும்.
பல வழிகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ லாபத்தை உங்களை பெற்றுத் தருவதில் கன்னி ராசிக்காரர்களுடைய பங்கு இருக்கும். ஸோ இந்த 4 ராசி மகரம், மீனம், ரிஷபம் மற்றும் கன்னி, இந்த ராசியிலோ அல்லது இந்த லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு ஏதேனும் ஒரு உறவாக அமைந்து விட்டால் அவர்கள் பல காலகட்டத்தில் நல்ல ஒரு வழிகாட்டியாக வழி துணையாக உங்களுக்கு இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதாக இருப்பார். அது வந்து மாற்று கருத்து. சரிங்க, இந்த பிற ராசி இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த பிற ராசிகள் என்ற அடிப்படையில் நான் பார்க்கும்போது இந்த தனுசு, சிம்மம், இந்த 2 ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம வலிமை பொருந்தியவர்களாக இருப்பார்கள். அவர்களிடம் நீங்கள் நேரடியாக பகை வைத்துக் கொண்டால் அவர்களால் உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களுடைய தொழில் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அவர்களிடம் சம வலிமை இருக்கும், உங்களுக்கு ஈக்குவலாக. அவங்களால் நேரடியாக நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் உங்களுக்கு நடக்கும். ஸோ அவர்களும் எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இதற்கு அடுத்த ஒரு ராசி இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்க. ஸோ இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்ககிட்ட இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான தகராறு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனை உங்களுக்கு முடியாது. படிப்பு விஷயத்தில் அவங்களோட போட்டி போட்டால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. மற்றும் தாய்வழி உறவுகள் அந்த மாதிரி கும்பராசியில் இதில் அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க மூலமாக சொத்துக்கள் தகராறு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனத்தில் இருக்கணும். மற்றபடி பயப்பட வேண்டாம். ஸோ எப்படியாக இருந்தாலும் எல்லாருமே உங்களுடைய உறவுகள், அந்த உறவுகளால் உங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்படும். அல்லது அந்த உறவுகள் முக்கியமான உறவாக இருப்பாங்க, அவங்கள பிரிய முடியாது. அவங்களுடைய குணம் மாறியே ஆக வேண்டும். அவங்களுடைய குணம் மாறினா, உங்களை புரிஞ்சுக்கிட்டா, உங்களுடைய உணர்வுகளை மதித்தால் வாழ்க்கை சிறக்கும். அப்படிப்பட்ட அந்த உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை, அந்த உறவுகளால் உங்களுடைய உணர்வுகள் பாதிக்கப்பட்ட பிரச்சனை, அந்த உறவுகளும் குணநலன்கள் மாறணும். அவங்க குணம் மாறிட்டா, உங்களை மனசை புரிஞ்சுக்கிட்டா, அந்த உறவுகள் மூலமாக நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுடைய துணையா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உறவுகள் எப்படின்னா குணம் மாறிடணும், மனம் மாறிடணும் அப்படின்னு நீங்க ரொம்ப நினைப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தெய்வம் தான். ஏன்னா சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்த காலமும் கடவுளும் தான் கை கொடுத்து காப்பாற்ற முடியும், மாற்ற முடியும். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நீர்நிலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்கள், உதாரணத்துக்கு கடலோடு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான், அப்படி கடலோடு இருக்கக்கூடியவர் அல்லது 6 ஏரி குளங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயம் அல்லது காஞ்சிபுரம் காமாட்சி, ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடியவர், இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு குறிப்பிட்டு வியாழக்கிழமை என்று சென்று கண்டிப்பா வழிபாடுகளை செய்கின்ற பொழுது, ஸோ வியாழக்கிழமையோ அல்லது 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க, அமாவாசை கழிச்சு வர இந்த 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்க. ஸோ திருச்செந்தூருக்கோ காஞ்சிபுரத்துக்கோ கண்டிப்பான முறையில் இந்த 3ஆம் பிறை அல்லது வியாழக்கிழமை அன்று சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்கின்ற பொழுதும் மற்றும் அந்த வியாழக்கிழமை அன்றைக்கு அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் செய்வதும் மற்றும் அந்த ஆலயத்துக்கு போய் அங்க ஒரு மணி நேரம் மௌன விரதம் அந்த வியாழக்கிழமை அன்று இருக்கின்ற பொழுதும் உங்களுடைய உறவுகள் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை தவிடுபொடியாகும். உங்களுடைய முக்கியமான அந்த உறவுடைய குணமும் மனமும் மாறுவதற்கு அந்த தெய்வங்கள் கை கொடுத்து உங்களை காப்பாற்று. ஸோ திருச்செந்தூருக்கு போனாலும் சரி, காஞ்சிபுரத்துக்கு போனாலும் சரி, இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் கடைபிடிச்சிங்க. உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனை மறைந்து அவருடைய மனம் மாறி குணம் மாறி மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். ஸோ இதுக்கு இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ நல்லது, நாம் இன்றைய விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனை தவறாமல் செலுத்தி வச்சுங்க. மேலும் அடுத்த நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், ஓம் நம சிவாயம், எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.